ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 9th டேக்கு என்ட்ரு ஆகிடுச்சு. இன்றைக்கி 9th டே. இதுதான் அலங்காரம். செம்மையாக அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க அம்மா. இந்த பூ வந்து மனோரஞ்சிதம் பூ, செண்பக மலர், மஞ்சள் கலரு அரளிப்பூ வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் ஹைலைட்டே வந்து வெண் தாமரை தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சுங்க எல்லாம் அலங்காரம். பாருங்கள், அம்மாவோட அலங்காரமே அலங்காரம் தாங்க. இந்த 2 பூ வந்து தாழம்பூ இருக்குது பாருங்கள் பின்னாடி. தாழம்பூவும் செண்பக மலர், அப்புறம் இந்த பாரிஜாதம் வந்து கஸ்தூரி வாங்கிட்டு வந்து கொடுத்தா. என் அம்மாவுக்கு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அவள் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் நான் சொல்லவும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து அம்மா கொடுத்துட்டாவ. அவள் தான் ரொம்ப தேங்க்ஸு கஸ்தூரிக்கு. தாழம்பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது மனசே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. தாழம்பூ கிடச்சிது. அவள் வந்து இவன் அன்பு வெண்தாமரை எல்லாம் அவன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். நம்ம பூஜைக்கு ஃபுல்லாக தாமரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த எல்லாமே ஹெல்ப் பண்ணால். நம்ம பூஜைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுனாலும் நல்லா ஹெல்ப் பண்ணி, நம்ம அம்மாவை ரொம்ப பக்தர் அவரும். அது இது வாங்கிட்டு வந்தேன், இது வாங்கிட்டு வரேன், அதை வாங்கிட்டு வரேன், இது எடுத்துன்னு வரேன்னு சொல்லுவான். அம்மாவுக்கு கொடுப்பான். நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போவோம். இது படையல் போட்டாச்சு பாருங்கள். கடைசியில் பொரி, வெல்லம், இது என்னால் முடிஞ்சது ஒரு பழமாக வாங்கி வச்சுருக்கேன். சாம்பார் சாப்பாடு இது தாங்க ஃபஸ்ட் டைம் நான் அம்மாவுக்கு வைக்கிறேன். கருணக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் பூசணி பொரியல், 7 சுண்டல் வச்சு வேக வச்சுருந்தேன். கருப்பு உளுந்து வடை. அந்த பக்கம் இருக்கிறது என்னது தெரியுமா? இதுங்க பனம்பழம். செம்மையாக எங்கே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தானே தெரில, பனம்பழம் வந்துச்சா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் பீட்ரூட் சாதம். இதுதான் பனம்பழம் சொன்னேன்ல, ரொம்ப வாசனை. ஐயோ அம்மா, இது ரொம்ப உயிரே விட்டுருவா அம்மா. இது ரொம்ப அவ்வளோ பிடிக்கும் அம்மாவுக்கு. அவ்வளோ எனக்கு கிடைக்காது. நுங்கு சீசன் இல்லையா, இந்த பழம்லாம் கிடைக்காது. நான் அவன் போய் மரத்தெல்லாம் ஏறி அன்பு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வேக வச்சு கொடுத்தான் பாரு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் ஸ்வீட்டு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்கும் இல்லையா, அப்புறம் புடவை அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வாழை எல்லாமே. இது வந்து பேரிக்காய். அது ஸ்வீட்டெல்லாம் வந்து அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா புடவை ஸ்வீட்டெல்லாம் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பூ செலவெல்லாம் கஸ்தூரி, தாமரை எல்லாமே அன்பு. நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணி நல்ல பூஜை சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இருக்கிறதுல இந்த தாழம்பூ வந்தது பாருங்கள், என் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் தாழம்பூ. எங்கள் அம்மாவோட குலதெய்வம் வந்து தாழம்பூவில் தான் வாசம் செய்வாங்க. அவங்களும் வந்தாங்க. வந்து அப்படியே உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. என் குலதெய்வம், எங்கள் அம்மா குலதெய்வம் எல்லாருமே நேற்று எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க பார்த்துக்கோங்களேன். அப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதுளம்பழம் ஒன்று வச்சுருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம். பாருங்கள், அம்மா பெருமை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வார்த்தையே இல்லைங்க. என்னால் செய்ய முடிஞ்சுதுன்னா பார்த்துக்கோங்க. யார் ஹெல்ப்பும் இல்லாமல் யார் வரணும் அந்த அம்மா முடிவு பண்ணிப்பாங்க. அதனால் நான் மனசார வந்து பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு எது தெரியுதோ தெரியல. இவன் தான் அன்பு, நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். எங்கள் வீட்டுக்கார தம்பியாகவும் அண்ணனாகவும், எனக்கு தம்பியாகவும் அண்ணனாகவும், நம்ம வீட்டில் எங்கே போயிட்டு வா அப்படி சொன்னாலும் உடனே பண்ணுவான். இது வாங்கிட்டு வான்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பான். பாவம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். எங்கள் தம்பி அண்ணன் இல்லாத குறையெல்லாம் இவன் தான் தீர்ப்பான். அப்புறம் இவங்க ஆன்ட்டிஸ் பக்கத்தில் அவங்க மீனா சாமி வந்து பாட்டு பாடி கும்பிட்டோம். அப்புறம் வந்து எல்லாம் ஃபைனலி வந்து ஆரத்தி காமிக்கும்போது அம்மா வந்தாங்க பாருங்கள். அம்மாவுக்கு சாமி வந்து என்னை சந்தோஷப்படுத்திட்டடி, ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டடின்னு சொல்லி ஒரே கத்து. ரொம்ப அப்படியே அம்மாவை வாராகி அம்மனை, எங்கள் அம்மாவை பிடிக்கிறேன் நான், அம்மான்ட்டு வாராகி அம்மனை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஃபீலிங்கு. எல்லாரையுமே கட்டி பிடிச்சிருக்க மாதிரி ஃபீலிங் ஆகுது எனக்கு. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன் நான். அப்புறமா அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அப்புறமா அம்மாவை சாந்தப்படுத்திட்டு ஆண்டிங்கெல்லாம் பக்கத்தில் ஆண்டிங்க அவங்க 2 பேரை தம்பதிங்களை கூப்பிட்ருந்தேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத பூஜை பண்ணிட்டேன். இது அம்மாவை இவங்க 2 பேர் பார்த்தாங்க. ரொம்ப ஹாப்பி. கொடுத்து வச்சவங்க இவங்கெல்லாம்.
நான் பாத பூஜை பண்ணேன்னா அதுக்கு நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல வந்து வைப்பில் போச்சுங்க இன்றைக்கி. ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த நவராத்திரி. அடுத்த நவராத்திரியும் இன்னும் சூப்பராக சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டேன். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணணும். யார் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ அவங்கவுங்க தாங்க வர முடியும் பூஜைக்கெல்லாம். அம்மாவை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பார்த்துட முடியாது. நம்ம என்னை வந்து மனசார வாழ்த்துனாங்க இவங்க 2 பேரும், ஆன்ட்டியும் அங்கிள், இன்னொரு ஆன்ட்டி அங்கிள். அது எனக்கு போதும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. இவங்க அம்மாவை வந்து இவங்கள தான் அனுமதிச்சிருக்காங்க நம்மளுக்கு. அப்புறம் இவங்களுக்கு வந்து அம்மாவை பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்ல மனசோட யார் வாழ்த்தினாலும் நல்லா இருப்போம். எங்கள் மாமியார் மாமனார் வரலன்னா கூட இவங்க அவங்கள மாதிரி பண்ணாங்க. ரொம்ப நன்றி. நம்ம சொந்தக்காரங்களே வந்து நம்மளை வந்து நல்லதாக நினைக்கல. யார் மனசார வாழ்த்தினாலும் நம்ம நல்லா இருப்போம் இல்லையா? அப்போ அதனால் எல்லாருமே நல்லாயிருப்போம். அடுத்த ஆஷாட நவராத்திரிக்கு சந்திப்போம். அதே மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.